ஒகேனக்கல் குடிநீர் வழங்கல் மற்றும் புளோரைடு பாதிப்பு குறைப்பு திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். 1928 கோடி ரூபாய் மதிப்பில் பணி நிறைவு பெற்ற இந்த திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக 1986ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் முயற்சி மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து தாம் முதலமைச்சராக இருந்தபோது மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் ஜெயலலிதா விரிவாக எடுத்துரைத்தார். பின்னர் கூட்டு குடிநீர் திட்டம் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் ஜெயலலிதா பார்வையிட்டார். ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தால் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பான்மையான மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் கனவு திட்டமான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்துள்ளார். அதே நேரத்தில் இன்னும் பணிகள் நிறைவடையாத இடங்களில் பணிகளை முடித்து கிருஷ்ணகிரி தருமபுரியைச் சேர்ந்த அனைத்து பகுதியினரும் தண்ணீர் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மிகவும் வறட்சியான மாவட்டங்களான தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் குடிக்க பயன்படுத்த முடியாத அளவிற்கு நிலத்தடி நீர் மாசுபட்டுள்ளது. இங்குள்ள நீரில் புளோரைடு உப்பின் அளவு அதிகமாக இருப்பதால் அதனை குடிப்பவர்களுக்கு பற்களில் கரைபடுவதோடு பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்காக கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள நிலையில் பல பகுதிகளில் பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்று கூறப்படுகிறது. ஊத்தாங்கரை, சூளகிரி, அதே போல உரப்பம் போன்ற ஊர்கள் எல்லாம் இன்னும் குடிநீர் குழாய் பதிக்கிற இது கூட இன்னும் பதிக்கல, குடிநீர் குழாய்கள் கூட இன்னும் பதிக்கப்படல. அதே மாதிரி அந்த தண்ணீர் தேங்குகிற அந்த தொட்டிகள் கூட இன்னும் உருப்படியா கட்டி முடிக்கல. அதுக்குள்ளாக அவசர கோலத்துல திறப்புலா பண்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த குடிநீர் தேவை என்பது மிக மிக அத்தியாவசியமானது. அதே போல எந்த ஒரு கிராமத்தையும், இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் எந்த ஒரு கிராமத்தையும் எந்த ஒரு பகுதியும் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் விட்டுவிடாம பாத்துக்கணும். அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வசதி கிடைக்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர் ஆகிய 3 நகராட்சிகள் மற்றும் 13 பேரூராட்சிகளுக்கு முதலில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது. பின்னர் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்தால் மட்டுமே திட்டமிட்டபடி தங்களுக்கு குடிநீர் கிடைக்கும் என்கின்றனர் இந்த பகுதி மக்கள். தருமபுரி மாவட்டமும் கிருஷ்ணகிரி மாவட்டமும் வறட்சியான மாவட்டம், மழை நீர் ஆதாரம் இல்லாத ஒரு மாவட்டம். இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமானது இன்று மக்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கின்ற ஒரு திட்டமாக உள்ளது. இந்த திட்டத்தை இன்று துவக்கி வைத்துவிட்டு மீண்டும் சில பகுதிகளில், பர்கூர், ஊத்தங்கரை பகுதிகளில் இன்னும் வேலைகள் முடிவடையாமல் உள்ளது. அந்த வேலைகளை இந்த திட்டத்தை துவக்கிய பிறகு மெத்தனமாக இல்லாமல் அந்த மக்களுக்கும் குடிநீர் ஆதாரத்தை தர வேண்டும். இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலம் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்கப்படும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் முதல்வரிடம் நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்காக அவசர கதியில் பணிகளை மேற்கொண்டால் திட்டத்தின் முழு பயனும் தங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் என அச்சம் தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முனிராஜ், பழனிவேலுடன் பெருமாள் மற்றும் ராஜராஜேஸ்வரி.